உணவை வீணடிக்காதீர். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். மதியான சாப்பாட்டுக்கு குழம்பு இல்லாமல் ஒரு அருமையான எள்ளு துவையல் செய்கிறோம். அந்த துவையல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த கருப்பு எள்ளு துவையல் உடம்புக்கு அவ்வளவு சத்தானது, நல்லது. இது மதியான சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கருப்பு எள்ளு, நல்ல கருப்பு எள்ளா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு சொத்தை இல்லாமல் பூச்சி இல்லாமல் வாங்கிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே நீங்கள் வாங்கினாலுமே, கவனமாக வாங்கினாலுமே அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி எள்ளு எடுத்துங்க. இந்த எள்ளு துவையலுடைய டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு நம்ம புளி ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிறோம். ஒரு 10 பல்லு இருக்கிற அளவுக்கு சின்ன பூண்டு அப்படியே ஒரு கண்டாக எடுத்துக்கிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு காய்ந்த மிளகாய் வெள்ளடையாக இல்லாமல் சிகப்பு மிளகாயாக ஒரு 6 மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் வேணும். இந்த தேங்காய் கம்பல்சரியாக தேங்காய் வேணும். இதை தேங்காயை துருவி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி தண்ணியை அந்த அரை கிண்ணத்தில் தண்ணியை எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இதை எள்ளை போட்டு அது மேலே தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணியை ஊற்றி அது மேலே எள்ளை போடணும். இந்த மாதிரி தண்ணியை எடுத்த பிறகு கிண்ணத்தில் அதில் இந்த எள்ளை போட்டுங்க. எள்ளை போட்ட பிறகு அப்படியே அதில் நல்லா இருக்கிற எள்ளு ஃபுல்லாக அப்படியே கீழே போய் அடியில் உறைஞ்சிரும். மேலே அந்த பூச்சியாக இருக்கிறது, சொத்தையாக இருக்கிறதெல்லாம் இருக்கும். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, அப்படியே கலந்து விட்டுங்க கையால். இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த எள்ளோடு கூட கீழே போய் படிஞ்சதில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி எள்ளு, சொத்தை, அதே போல் தூசி இதெல்லாம் மேலே இந்த மாதிரி நல்லா மிதந்து வந்துடும். இந்த மாதிரி மிதக்கும். அப்படி இதை உங்களுக்கு தண்ணியில் கரைச்சி எடுக்க முடியலன்னா கையை அப்படி கொடுத்து முரத்தில் கொடுத்து நல்லா புடைச்சி எடுக்கணும். புடைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது புடைக்கும் போது அந்த காற்றுல அதெல்லாம் இந்த இந்த சொத்தை எள்ளு எல்லாம் பூச்சி தூசி எல்லாம் போய் பறந்தாங்கிட்ட விழுந்துடும். சுத்தமான எள்ளு அந்த மரத்துலேயே இருக்கும். இந்த மாதிரி அந்த எள்ளை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோன்னே அது மேலே படிஞ்சிருக்கும். அதை இப்படி வடிகட்டினீங்கன்னா, தண்ணியை வடிகட்டினீங்கன்னா அந்த சொத்தை எள்ளு ஃபுல்லாக வடிஞ்சிடும். அந்த தண்ணியோட இது மாதிரி 3 முறை தண்ணி விட்டு கழுவணும். இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ண எள்ளை ஒரு சின்ன தட்டில் தண்ணி உலர்றதுக்கு அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தெல்லாம் இழுத்துக்கும். இழுத்துக்கிட்டு நல்லா உலர்ந்து வந்துடும். இந்த மாதிரி அந்த பிளேட்டில் வச்சுக்கணும். பிளேட்டில் இது மாதிரி வச்சு அது நல்லா உலர்ந்த பிறகு நம்ம இதை அப்படியே ஒரு சின்ன கடாயில் போட்டுங்க. கடாயில் போட்டு அடுப்பை பற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுக்கணும். கடாயை நல்லா அடுப்பில் வச்சு சூடு வந்தோன்னே எள்ளை போட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும். அதோட டேஸ்ட்டு துவையல் டேஸ்ட்டு வராது. கடாயில் எள்ளை போட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வைங்க. அது அந்த கடாய் சூடு வர வர இதுவும் நமக்கு நல்லா அழகாக பார்த்திங்கன்னா இளம் சூட்டில் அப்படியே வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா அது பொரியும். இந்த மாதிரி பொரிஞ்சோடனே நம்ம காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாயை காம்பை நீக்கிட்டு இந்த எள்ளிலேயே அந்த காய்ந்த மிளகாயையும் போட்டு வருங்க. இதே மாதிரி அதையும் நல்லா ட்ரையாக வருங்க. இதில் எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா இது நல்லா வறுபட்டு வெடிக்கும் போது நல்லா அதுலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கும், எண்ணெய் வரும். அதனால் நம்ம இதில் எண்ணெயோ தண்ணியோ சேர்க்கக்கூடாது. இந்த மிளகாய் நல்லா வறுபட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் இந்த எள்ளை சேர்த்துங்க. நம்ம வறுத்த எள்ளை சேர்த்துருங்க. எள்ளை சேர்த்த பிறகு காய்ந்த மிளகாயை சேர்த்துங்க. இதுதான் இந்த துவையலுக்கு காரமே இந்த காய்ந்த மிளகாய் மட்டும்தான். வேறு இதில் எதுவும் காரம் கிடையாது. அதனால இந்த ஒரு 6 மிளகாய், இந்த மிளகாயோட காரத்தன்மையை பார்த்து நீங்கள் கூட்டி குறைச்சிங்க. இப்போ நம்ம இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்கிறோம். இந்த புளியெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம துருவின தேங்காய், அந்த துருவின தேங்காயையும் சேர்த்துங்க. துருவின தேங்காயையும் அந்த எள்ளு துவையலில் நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுருக்க வறுத்த எள்ளில் சேர்த்துங்க. இந்த தேங்காயெல்லாம் வறுக்கணும்னு வேண்டியதில்லை. இதில் இருக்க ஈரப்பதம் அதோட கொஞ்சம். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸி ஜாரை மூடி அருமையாக நல்லா துவையலாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நல்லா துவையலாக நைஸாக துவையலாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பதம் இருக்கணும். அப்போ தான் அந்த துவையல் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட சாப்பிட
திரும்ப திரும்ப நல்லா எல்லாத்தோடையும் திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு அருமையாக துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது தாளிக்கெல்லாம் வேண்டியதில்லை, இதை அப்படியே பயன்படுத்தலாம். நம்ம தாளிப்பு கொடுத்தோம்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது, துவையல் மாதிரி இருக்காது. இது மாதிரி இந்த மாதிரி சூப்பரான எள்ளு துவையல் நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுங்க. இது மத்தியான சாப்பாட்டுக்கு தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், ரசம் மற்ற எல்லா சாதத்துக்கும் சைடிஷாகவும் வச்சுக்கலாம். வெறும் சாதத்தில் போட்டு நல்லா சுட சுட இருக்கக்கூடிய சாதத்தில் இந்த எள்ளு துவையலை போட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதை அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசைஞ்சி அதை அப்படியே நல்லா அந்த சாதத்தோடு நல்லா பிசையணும். இது உப்பு கவனமாக போடணும், ஏன்னா அப்புறம் சாதத்துக்கும் இந்த எள்ளு துவையலுக்கும் உப்பு செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் கூடுதலாக பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுங்க. இப்போ அந்த துவையலையும் நல்லா அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்பளத்தையும் அதோட சேர்த்து உடைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் கூட்டு இந்த மாதிரியெல்லாம் அந்த கூட்டுகளையும் சேர்த்து இதோட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு அமிர்தமாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் எள்ளு துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மதியானம் ஸ்கூலுக்கு அது உங்களுக்கு திடீர்னு எதுவும் செய்ய முடியலன்னா இந்த மாதிரி ஒரு துவையல் செஞ்சு கொடுக்கலாம். ஆஃபீஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது உடனே ஒன்றும் கெட்டு போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் நல்லா தீர்க்கமாக நல்லாயிருக்கும். அதே போல் சலிப்பு தன்மையெல்லாம் அடைக்காது. இது எல்லா சாப்பாட்டுக்குமே இதை வந்து ஒரு துவையலாக வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் துவையல் செஞ்சு எள்ளில் துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்களும் இந்த எள்ளு துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.